ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அடகு நகையை வந்து எப்படி மீட்கலாம், ஒன் டைம் பேமெண்ட் பண்ணி நம்ம வந்து திருப்பிக்கலாமா, அப்படி இல்லை அப்படின்னா இஎம்ஐ மாதிரி கட்டி திருப்பிக்கலாமா அப்படின்றத வந்து என்கிட்ட போன வீடியோவில் வந்து என்கிட்ட ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. அதுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம், அதாவது ஒன் டைம் பேமெண்ட் பண்ணுறோம். நம்ம அசல் வந்து ஒரு 3 lakhs அப்படின்னு வச்சுக்கோங்களேன். வட்டி வந்து நான் 9% போட்டிருக்கேன். ஏன் அப்படின்னா பேங்க்கில் வந்து மேக்ஸிமம் 8 to 10% வரைக்கும் இருக்கும். ஸோ நான் வட்டி வந்து 9% போட்டிருக்கேன். அப்போது 3 lakhsக்கு வந்து வட்டி வந்து 9% போட்டேன் அப்படின்னா வட்டி மட்டும் 1 yearக்கு 27,000 வரும். 3 லட்சத்துக்கு வட்டி மட்டும் ஒரு வருஷத்துக்கு 27,000 வரும். அதை ஒரு மந்த்துக்கு அப்படின்னு பார்த்தோன்னா 2,250 ஓகேவா. இப்போ இதை வந்து நம்ம ஒரே டைமில் கட்டி திருப்புறோம் அப்படின்னா இந்த 3 லட்சம் நம்ம கைக்கு வரணும். அதாவது நம்ம கைக்கு மொத்தமாக 3 லட்சம் வர்றதுக்கு எப்படியும் 1 year அல்லது 2 year ஆகிடும். இல்லை நமக்கு ஏதாச்சும் ஒரு இப்போ இடம் விற்று ஒரு நம்ம கைக்கு காசு வருது, இல்லை வேறு எது மூலமாக நம்ம கைக்கு மொத்தமாக காசு வருது அப்படின்னா ஓகே. பட் நம்ம எல்லாருக்கும் அந்த மாதிரி கிடைக்கும்னு சொல்ல முடியாது இல்லையா. அந்த மாதிரி கிடைக்கிற டைமில் வந்து நீங்கள் வந்து ஒரே டைமில் கட்டி மீட்கலாம். ஏன்னா வட்டி கட்டுறது மிச்சம்தான். அப்படி இல்லை என் கைக்கு மொத்தமாக 3 லட்சம் வந்ததுக்கப்புறம் தான் நான் வந்து நகையை திருப்புவேன் அப்படின்னு இருந்தால் ரொம்பவே கஷ்டம். ஏன் அப்படின்னு இந்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போ மொத்தமாக 3 லட்சம் நம்ம கைக்கு வர எப்படியும் 1 year இல்லைன்னா 2 year ஆகிடும்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் சேவிங்ஸ் பண்ணாலுமே அதுக்கு வட்டி மட்டும் ஒரு வருஷத்துக்கு 27,000 வருது. இதுவே 2 வருஷம் ஆச்சு அப்படின்னா 54,000 ஆகிடும். இது வந்து நமக்கு பெரிய லாஸ் தான். இப்போ 1 yearக்கு 27,000, 2 yearக்கு 2 yearsக்கு வந்து 54,000 போது 3 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னா இன்னும் அதிகமாகிடும். நான் மொத்தமாக கைக்கு வர வரைக்கும் தான் நான் வந்து நகை திருப்பேன் அப்படின்னு வச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வட்டி வந்து நமக்கு வட்டிக்கு மேலே வட்டின்றது வந்து அதிகமாகிட்டே போகும். இது நமக்கு வந்து பெரிய லாஸ். அதனால் நகையை திருப்புறது வந்து ஒரே டைமில் நான் பேமெண்ட் பண்ணி தான் திருப்புவேன். நான் சேர்த்து வச்சு 3 லட்சம் வர வரைக்கும் தான் நான் கொண்டு போய் கட்டிட்டு திருப்புவேன். இல்லை நான் 2 லட்சத்துக்கு வச்சுருக்கேன் நகையை, அந்த 2 லட்சம் என் கைக்கு வந்ததுக்கப்புறம் தான் நான் போய் திருப்புவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவே இருக்காதீங்க. ஏன் இஎம்ஐ முறை தான் சிறந்தது அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, பேங்க்கில் வந்து இஎம்ஐன்றது கிடையாது. பேங்க்கில் வந்து நோ இஎம்ஐ தான். ஆனால் நம்ம வந்து அசல் அமௌண்ட்டை குறைச்சிட்டே வரலாம். மாதம் ஒரு 10,000 இல்லை 5,000 இல்லை ஒரு 4 மாதத்துக்கு ஒரு வாட்டி 10,000 கட்டலாம். இல்லை ஒரு 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி 5,000 கட்டலாம். நமக்கு எப்போ கிடைக்குமோ அப்போ கொண்டு போய் இந்த மாதிரி கட்டிட்டு வந்து நம்ம அசலில் வர வச்சிட்டோம் அப்படின்னா அந்த அசல் நீங்கள் வந்து இப்போது கட்டிகிட்டே வரீங்க. ஒரு 30,000 கட்டிட்டீங்க அப்படின்னா அந்த 30,000 வட்டி குறையும். 10,000 கட்டிட்டீங்க அப்படின்னா அந்த 10,000 வட்டி குறையும். அப்போ அடுத்த மாதம் கட்டும் போது நம்ம வட்டி வந்து அந்த 2,250 கம்மியாக கட்டிக்கலாம். அப்போ வட்டியும் குறையும், அதே மாதிரி அசலும் குறையும். ஏன்னா நீங்கள் அசல்லையும் வர வச்சுட்டு வரீங்க, வட்டியும் கட்டிட்டு வரீங்க அப்படின்னா ரெண்டுமே குறைஞ்சிட்டே வரும். இப்போ 3 லட்சத்தில் வந்து நீங்கள் வந்து 50,000 அசல் குறைச்சிட்டோம் அப்படின்னாலே நமக்கு வட்டி மட்டும் நல்லாவே குறைஞ்சிரும். இப்போ 3 லட்சத்தில் 50,000 கட்டிட்டோம் அப்படின்னா மீதி இருக்கிற அந்த 2.25 லட்சத்துக்கு மட்டும் வட்டி கட்டினா போதும். இப்போ மாதம் வட்டி வந்து மாதம் வட்டி வந்து 2,250 கட்டாமல் அசல்லையும் ஒரு அமௌண்ட் ஒரு 1,000 2,000 நீங்கள் வர வச்சுட்டே வந்தீங்க அப்படின்னா அசலும் டக்குன்னு குறைஞ்ச மாதிரி இருக்கும். நம்ம வந்து வேகமாக கடனை அடைக்கவும் முடியும். கடனை அடைச்சிட்டு நம்ம நகையை வந்து திருப்பிக்கவும் முடியும். இன்னொன்று என்ன அப்படின்னா, நம்ம நகை வந்து இப்போ அடகு வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த ஒரு வருஷத்துக்குள்ளே நம்ம திருப்பணும், இல்லை ஒரு 2 வருஷத்துக்குள்ளே கஷ்டப்பட்டு திருப்பணும் அப்படின்னா அந்த ஒரு வருஷத்துக்கு நம்ம புது ட்ரெஸ் எடுக்கலைனாலும் பரவாயில்ல, நம்ம வெளியில் போய் சாப்பிட்லனாலும் பரவாயில்ல, நம்ம அவுட்டிங் போகலனாலும் பரவாயில்ல, வேறு எந்த தெண்ட செலவும் பண்ணாமல் நம்மளோட நகை, நம்ம கஷ்டப்பட்டு வாங்கின நகை நம்ம கைக்கு வர்ற வரைக்கும் நம்ம எப்படியாவது கஷ்டப்பட்டு தான் அதை வந்து திருப்ப முடியும். ஏன் அதை தேவையில்லாமல் நம்ம வந்து இந்த மாதிரி செலவுங்களெல்லாம் தவிர்த்துட்டோம் அப்படின்னா நம்ம கஷ்டப்பட்டு வாங்கினாக்க நம்ம கைக்கு வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து நல்லா என்ஜாய் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் ஏன் நம்ம தேவையில்லாமல் பேங்க்குக்கோ இல்லை ஒரு நீங்கள் வந்து சேட்டு கடையில் வச்சுருக்கீங்களோ ஏன் தேவையில்லாமல் நம்ம அவங்களுக்கு வட்டி மேலே வட்டி கட்டிக்கிட்டே இருக்கணும்? அது லாஸ் தானே. நம்ம ஒரு வருஷம் 2 வருஷம் கஷ்டப்பட்டாது எப்படியாவது நம்ம நகையை வந்து திருப்பணும். அதனால் நீங்கள் வந்து ஒரே டைமில் தான் பேமெண்ட் நான் பண்ணுவேன் அப்படின்னு இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் கையில் அமௌண்ட் கிடைக்கும் போது நீங்கள் கொண்டு போய் கட்டிகிட்டே வாங்க. அப்போ தான் நம்மளால் நம்ம நகையை வந்து ஈஸியாக திருப்ப முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.